அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க if a plus b plus c equal to 180 degree prove that tan a plus tan b plus tan c equal to tan a into tan b into tan c prove பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிவன்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்போ எடுத்துருந்தீங்க a plus b plus c equal to 180. அப்போ a plus b equal to வச்சுட்டு இந்த plus c அந்த பக்கம் வச்சாங்க மைனஸ் c. அப்போ ரெண்டு பக்கம் tan அப்ளை பண்ணு. tan of a plus b equal to tan of a minus 180 minus c. ரெண்டு பக்கமும் tan அப்ளை பண்ணுறேன். tan a plus b ஃபார்முலா என்ன, tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இந்த 180 minus cங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா சைனோட ரெசிப்ரோக்கல் தான், கொசைன் தான் பாசிட்டிவ். அப்போ tan நெகட்டிவ் போட்டாச்சு. 180 வந்தால் மாறுமா, மாறாது. 90யும் 270 வந்தால் தான் tan காட்டாக மாறும், tan மாறும். பட் 180 வந்தால் tan மாறவே மாறாது. அப்படியே 180 360 வந்தால் மாறாது. ஸோ இந்த tan அப்படியே tan வச்சுக்க tan c வச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை கொண்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அப்போ tan a plus tan b இன்ட்டு ஈக்குவல் டு மைனஸ் tan c இன்ட்டு இந்த ப்ராக்கெட் 1 மைனஸ் tan a tan b. இந்த மைனஸ் tan a இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணு. இதை கொண்டு ஒரு தடவை உள்ள மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் tan c மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் tan a tan b tan c வந்துருச்சு. இந்த மைனஸ் tan c இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். tan a plus tan b ஆல்ரெடி இங்கே இருக்குது. மைனஸ் இந்த பக்கம் வரப்போ tan a plus tan b plus tan c ஈக்குவல் டு tan a into tan b into tan c வந்துடும். ஹின்ஸ் ப்ரூவ்னு முடிச்சிடலாம் சார். ஸோ கொடுத்துருக்க சாதாரண பார்த்தீங்கன்னா இந்த கிவன் a plus b plus c equal to 180 கொடுத்தா அது அப்படியே c மட்டும் அந்த பக்கம் கொண்டு போய் tan ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்குள்ள ஆன்சர் சார். அடுத்த ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரூவ் தட் sin a plus sin 120 plus a minus sin 120 minus a equal to 0 கொடுத்துருக்காங்க. sin 120 minus a equal to 0. ஃபர்ஸ்ட் LHS எழுதுறேன். sin a plus sin 120 plus a minus sin 120 minus a எழுதுறேன். ஸோ இதை பொறுத்தவரை sin a போய்விட்டோம். இது sin a plus b ஃபார்முலா. sin a cos b plus cos a sin b. ஏக்கு பதிலாக 120 இருக்குது, பிக்கு பதிலாக a இருக்குது. அவ்வளோ விஷயம். sin 120 cos a plus cos 120 sin a. இது sin a minus b ஃபார்முலா. sin a cos b minus cos a sin b. ஏக்கு பதிலாக 120 இருக்குது, பிக்கு பதிலாக b இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ ப்ராக்கெட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணு. sin a இருக்குது, அடுத்து sin 120 cos a plus cos 120 sin a. இந்த மைனஸ் உள்ள வர்றப்ப மைனஸ் sin 120 cos a மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் cos 120 cos a sin a வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் சார். அடுத்த ஸ்டெப்பில் இந்த sin a வந்துடும். இது cos 120 sin a ரெண்டு தடவை இருக்குது. 2 times of cos 120 sin a. இந்த cos 120 பிரிச்சுக்கிறேன் 90 plus 30. cos 120 90 plus 30. அப்போ sin a plus cos 90 plus 30 120. இது cos 90 plus 30 செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல நான் ஏற்கனவே சொன்ன sin வந்து பாசிட்டிவ், பட் cos வந்து நெகட்டிவ். அதனால் முதல்ல மைனஸ் போட்டுறேன். 90 வந்தால் cos வந்து சைனாக மாறும். அப்போ sin 13 போட்டாச்சு. இன்ட்டு sin a இருக்குது. sin 30 வேல்யூ எவ்வளவு, 1/2. இந்த 2 கேன்சல் ஆகும். பேலன்ஸு இங்கே sin a இருக்குது, இங்கே மைனஸ் sin a இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கேன்சல் ஆகி 0 வந்துடும். ஈக்குவல் டு RHS. அப்போ LHS எடுத்து இதை ப்ரூவ் பண்ணுறோம், RHS ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா sin a plus b ஃபார்முலா, sin a minus b கரெக்டாக ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எடுத்து வரணும். கோஆர்டினேட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்டா செகண்ட் குவாட்ரண்டா எப்படி வந்தால் மாறும். நல்லா தெரிஞ்சுக்க. 90யும் 270 வந்தால் சைன் காசாக மாறும், காசு சைனாக மாறும். tan காட்டாக மாறும், டேனாக மாறும். சீக்கிரம் கொசிக்கனாக மாறும், கொசிக்கன் சீக்கிரமாக மாறும். 180 360 வந்தால் மாறவே மாறாது. அந்தந்த வேலை அப்படியே தான் இருக்கும் சார். இதான் அதுக்குள்ள ஆன்சர். தேங்க்யூ.